மகரம் அப்படிங்கிறது சனியுடைய லக்னம், ஒரு சர லக்னம். அந்த சனியுடைய ஒரு பெக்யூலியாரிட்டியே என்னன்னா நிறைய வேலை செய்கிறது. ஸோ நிறைய வேலை செய்வாங்க, ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. பக்தி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக இருக்கும். சனி சந்திரன் சம்மந்தப்பட்ட கர்மா இருக்கும், புதன் சம்மந்தப்பட்ட கர்மாவும் இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த பிறவி இவங்க எடுத்ததே ஒரு பாசம் அப்படிங்கிறது, ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது குடும்பத்தில் வராது. மகரம் வந்து தாராளமாக ப்ளூ சஃபயர் போட்டுக்கலாம், நீலக்கல்னு சொல்லுவோம். அது வந்து 3 to 3.5 கேரட் சைஸில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக மகர லக்னத்துக்கான ஒரு கோயில் வந்து ராமேஸ்வரம் டெம்பிள். ஏன்னா அங்கே வந்து பக்தி ப்ளஸ் நேர் நலமருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம லக்னம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ மகர லக்னம், அதில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். மகரம் அப்படிங்கிறது சனியுடைய லக்னம், ஒரு சர லக்னம். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க அந்த சனியுடைய ஒரு பெக்யூலியாரிட்டியே என்னென்னா நிறைய வேலை செய்கிறது. ஸோ நிறைய வேலை செய்வாங்க, பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கம்பெனியில் நமக்கு ஒரு க்ரோத் இருக்கா, நமக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களா, ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா, நம்ம செய்கிற வேலைக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குதாங்கிறத கூட யோசிக்க மாட்டாங்க. ஆனால் வேலை செய்வாங்க, வேலை செய்வாங்க, டயர்டாவாங்க, வேலை செய்வாங்க, டயர்டாவாங்க. இதுதான் அவங்களுடைய ரொட்டீன். அதே மாதிரி இன்னொரு குணம் இவங்களுக்கு என்ன இருக்கும்னா, கொஞ்சம் கூட அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா கும்பத்துக்கு வந்து சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், பட் மகரத்துக்கு வந்து சோம்பலே இருக்காது. இன்ஃபேக்ட் எப்படி இவங்களால இவ்வளோலாம் வேலை செய்ய முடியுது நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். எஃபர்ட்லெஸ்ஸாக வேலை செய்வாங்க. அதே மாதிரி குடும்ப நபர்கள் அப்படிங்கிறவங்கள விட வெளி வட்டாரத்தில் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. சோஷியல் சர்க்கிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நியாயமாக இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. பக்தி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே மேம். இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கடந்த கால கர்மா தொடர்ந்து இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கர்மா இருக்குது மேம்? சனி சந்திரன் சம்மந்தப்பட்ட கர்மா இருக்கும், புதன் சம்மந்தப்பட்ட கர்மாவும் இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த பிறவி இவங்க எடுத்ததே இந்த கர்மாவை கம்ப்ளீட் கழிக்கிறதுக்கு தான். ஏன்னா மேக்ஸிமம் மகர லக்னத்துக்கு வந்து மோட்சம் கிடச்சிடும். அதாவது இதுதான் கடைசி பர்த்தாக இருக்கும். அதுக்கு ஒரு பர்டிகுலரான ரீசன் இருக்குது. மகர லக்னத்துக்கு 12ஆம் இடம் வந்து தனுசு, அது வந்து குருவுடைய வீடு. ஸோ அதனால் அது வந்து ஒரு மோட்சஸ்தானமாகவே அது செயல்படுது. ஏன்னா குருங்கிறவர் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கேது, குரு இவங்கெல்லாம் ஆன்மீக கிரகங்கள், மோட்ச கிரகங்கள். சனியே வந்து ஒரு ஆன்மீக கிரகம் தான். அப்படிங்கும்போது இது கடைசி பிறவியாக இருக்கும்போது மகர லக்னக்காரர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. கண்டிப்பாக நீண்ட ஆயுள் வந்து மேக்ஸிமம் 90% இருக்கும். ஒரு 10% வேணால் சின்ன சின்ன விஷயங்கள்ல 8ஆம் இடம் அதில் மிஸ் ஆகலாம். பட் மேக்ஸிமம் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. அது நீண்ட ஆயுளோடு இருக்கிறதே செஞ்ச மொத்த கர்மாவையும் கழிச்சிட்டு ஒரு முக்தி மோட்சத்தை வந்து அடையிறதுக்காக தான். ஸோ இவங்களுடைய கர்மா மேக்ஸிமம் பைண்டாக இருக்கிறது சனி அண்ட் சந்திரன் தொடர்பான கர்மாக்கள் தான் இருக்கும். ஓகே மேம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? கண்டிப்பாக சார். ஸோ இவங்க வந்து அந்த சனியுடைய லக்னத்தில் பிறந்ததுனால ரொம்ப கீழ்நிலையில் வேலை செய்கிறவங்கன்னு இருப்பாங்க. ஃபார் சேயிங், ஒரு துப்புரவு பணியாளர்களாக இருக்கலாம், வீட்டு வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க, அன்றாடம் கூலி வேலை பார்க்குறவங்க, சில பேர் கந்தல் துணி, ஒரு உடுத்த கூட ஒரு நல்ல துணி இல்லாமல், இருக்கக்கூட ஒரு இடம் இல்லாமல் ஒரு டென்ட் போட்டு ஒரு அழுக்கான சூழ்நிலையில் வாழக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இவங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணலாம். பண ரீதியான உதவியெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நானே இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு மாரல் சப்போர்ட். ஸோ அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலை இருக்குன்னா ஒரு ரொம்ப அந்த டீசென்சி நீட்னஸ்லாம் பார்க்காம பரவாயில்லன்னு அவங்களையும் கொஞ்சம் நீங்கள் அலோவ் பண்ணுறது, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல உங்களை ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஒரு ஹவுஸ் மேட்ஸ் வராங்கன்னா அவங்களே ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராக ட்ரீட் பண்ணுறது. ஒரு நல்ல நாள் விசேஷம்னா உங்கள் வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ் பலகாரங்களை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது, ஒரு அன்பாக பேசுகிறது, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது நல்லது. அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் 1 ரெமெடி. அதேமாதிரி பறவைகளுக்கு உணவு வைக்கணும். ஸோ ஏதோ ஒன்று, இது வந்து பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் பேட்ஸை வந்து ஃபீட் பண்ணுறீங்க, முக்கியமாக காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுங்கிறது நல்லது. குருவி எல்லாத்துக்குமே வைக்கலாம், அரிசி குருணை அந்த மாதிரி விஷயங்களை வந்து வைக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் மாடி இருக்குன்னா அதில் ஒரு குட்டி தொட்டி மாதிரி அமைச்சு அதில் தண்ணி வைக்கணும். ஏன்னா சந்திரனுடைய கர்மா இருக்கிறதுனால அந்த தண்ணீரை வந்து பறவைகள்லாம் குடிச்சிக்கட்டும். ஈவன் சம்மரில் வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணுறது வந்து நல்லது. ஒரு அதுக்குன்னே ஒரு குட்டி யூனிட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கூட இது பண்ணலாம். இந்த விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் இந்த விஷயங்கள் செய்யவே கூடாது, இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டால் லைஃப் நல்லா இருக்குன்னா என்ன விஷயங்கள் அப்படி இருக்குது? குடும்ப நபர்களை வெளியில் விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அஃபெக்ஷனே இருக்காது. டு பி ஃப்ராங்க், அதை வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான், ஒரு பாசம் அப்படிங்கிறது, ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது குடும்பத்தில் வராது. அப்பா அம்மாவை விட மனைவி குழந்தைகிட்ட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அப்பா அம்மாவையும் இவங்க ஈக்குவலாக நல்லா பார்த்துக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா
சூரியனுக்கும் சனிக்கும் ஏற்கனவே ஆகாது. அப்போ அந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட கர்மா வரை இவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு நான் ஏறிட்டேன், மூவ் ஆகிட்டேன், எனக்கு ஒரு ஒய்ஃப்னு வந்துட்டா, குழந்தைன்னு வந்துட்டா, இனிமேல் நான் எதுக்கு உங்களை திரும்பி பார்க்கணுங்கிறத டேரெக்டாக வாயில் சொல்ல மாட்டாங்க. பட் நடத்தையில் அப்படியே காமிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றிக்கணும். கண்டிப்பாக அப்பா அம்மா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாரை நம்பி ஏறி வந்தீங்களோ இவங்களெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நிச்சயமாக பண்ணணும். ஸோ இது வந்து இவங்களுடைய கர்மாவை வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறத குடும்பத்துக்கு கொடுக்கணும். குடும்ப விஷயங்களை சீக்ரெட்ஸை வெளியில் சொல்லக்கூடாது. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறது. இன்ஃபேக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சுட்டே ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கடினமான மனநிலை வந்து சனிக்கு இருக்கும். ஒருத்தங்க அழுகிறாங்கன்னா கூட எந்திரிச்சு போய் ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அழுறன்னு கூட கேட்க மாட்டாங்க. அது ஒரு ஒரு கல் நெஞ்சு. அது வந்து சனியுடைய ஒரு காரகத்துவம். அது கண்டிப்பாக எட்டி பார்க்க தான் செய்யும். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஓகே மேம். மேம் இப்போது அவங்களுக்கான ஒரு கோயில் வழிபாடுனா நம்ம என்ன சொல்லலாம் மேம்? ராமேஸ்வரம் டெம்பிள் போகிறது சார். மகர லக்னத்துக்கான ஒரு கோயில் வந்து ராமேஸ்வரம் டெம்பிள். ஏன்னா அங்கே வந்து பித்ருதோஷ பரிகார பூஜையெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா பித்ருக்களையே வந்து குறிக்கிறவர் வந்து சனி தான். உங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் அவர்களெல்லாம் குறிக்கக்கூடியவர் வந்து சனி தான். ஸோ ராமேஸ்வரம் கோயிலுக்கு சனிக்கிழமை போகணும். அதே மாதிரி அங்கே கடல் நீராட வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். என்ன ரீசன்னா கடல் நீரில் வந்து உப்பு இருக்குது. ஸோ உப்புக்கு வந்து கர்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய சக்தி அதிகம். சனியே வந்து கர்மகாரகன் தான். அப்போ அந்த கர்மாவை குறிக்கக்கூடிய டேயான சனிக்கிழமையில் இந்த கோயிலில் போய் கடல் நீராடி அங்கே நாளிக்கிணறுன்னு இருக்கும். அதில் வந்து நல்ல தண்ணி தீர்த்தம், அந்த தண்ணி தீர்த்தம் எல்லாத்துலேயுமே குளிச்சுட்டு சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது. சனிகோரையில் சுவாமி வழிபாடு பண்ணணும். மார்னிங் 8 to 9, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9 இந்த டைமில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கோயிலில் நடக்கக்கூடிய திருப்பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் நடக்கும். நைட் ஒரு 8:30க்கு மேலே ஒரு பூஜை நடக்கும். ஸோ இந்த பூஜையும் வந்து ரொம்ப பிரசித்தி. அதுலேயுமே இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து குறையும். ஓகே மேம். இப்போ இவங்களுக்கு ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த ஜெம் ஸ்டோன் வந்து மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? நீலம் நல்லாயிருக்கும் சார். ஏன்னா கும்பத்துக்கு தான் நீலம் பாதிக்கும். மகரம் வந்து தாராளமாக ப்ளூ சஃபயர் போட்டுக்கலாம். நீலக்கல்னு சொல்லுவோம். அது வந்து 3 to 3.5 கேரட் சைஸில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக வெளியில் தான் போடணும். கோல்டு போடக்கூடாது. அது வலது கையில் உள்ள நடுவிரலில் போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே மேம். மேம் இப்போது இவங்களுக்கு வந்து பேசிக்காக ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்னலாம் இருந்துகிட்ருக்கோ இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பாக சார். நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதாவது நீர் சத்து அப்படிங்கிறது வந்து உடம்புல குறையும். அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, லோ பிபி இந்த மாதிரியான விஷயங்கள்னால இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் வரதுனால அதுக்கு உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. 6ஆம் அதிபதியே பாக்கியாதிபதியாகவும் வர்றதுனால நோயிலேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிடுவாங்க. தீர்க்க முடியாத அன்க்யூரபிள் டிசீஸ்னு இவங்களுக்கு எதுவுமே வராது. க்யூரபிளாக தான் இருக்கும் எல்லாமே. ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம மகர லக்னத்துக்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். இது கண்டிப்பாக நம்ம மகர லக்ன நேயர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கு மேம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.